Hi everyone. இந்த வீடியோவில் உங்கள் ஐ டாக்டர்ஸே சொல்லாத சில கேட்ராக்ட் சர்ஜரியோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு 6 கண்டிஷனை பற்றி பேச போகிறேன். இதெல்லாம் வந்து காமன் சைடு எஃபெக்ட்ஸ், எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும், யூஸ்வலாக சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப மைல்ட் சைடு எஃபெக்ட் அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சரியாயிடும். ஸோ அதனால் இதை சொல்லி உங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் டாக்டர்ஸ் விரும்ப மாட்டோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஐஸ். ஒரு 40% பேஷண்ட்டுக்கு வந்து கண்ணு ட்ரை ஐஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது கேட்ராக்ட் சர்ஜரிக்கு அப்புறம். இதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு கொடுக்குற ஐ ட்ராப்ஸ், அதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஐ ஆப்ரேஷன் வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுச்சுன்னா அதனால கூட ட்ரை ஐஸ் வரலாம். இப்போ காமனாக கண்டுபிடிச்சது என்னென்னா ட்ரை ஐஸ்க்கு காரணம் கண்ணில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன். ஸோ அதுவும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. இதை தவிர நம்ம லாஸ்டிக் சர்ஜரிலாம் சொல்லியிருக்கோம், நர்வ்ஸ்லாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு. கேட்ராக்ட் சர்ஜரியில் ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண மாட்டோம், சின்ன இன்செக்ஷன் தான் போடுவோம். சம்டைம்ஸ் அதனால் கூட நரம்பு கட் ஆகலாம், சின்ன நரம்புகள்லாம். ஸோ அதனால் ட்ரை ஐஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் அண்ட் இது வந்து ரொம்ப டெம்பரரி தான். ஒரு 3 மாதத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், ஈவன் உங்களுக்கு அந்த ட்ரை ஐஸ் வந்தால் கூட. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டோசஸ், அதாவது கண் வந்து ரப்பை கீழே இறங்குறது. சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு கண் வந்து ரப்பை கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம் மோஸ்ட்லி என்னென்னா ஆப்ரேஷன் டைமில் கண்ணை விரிய வைக்கிறதுக்காக ஸ்பெக்குலம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பெக்குலமோட அழுத்தத்தினால சம்டைம்ஸ் கண் வந்து கீழே இந்த மாதிரி ரப்பா கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒன்றும் பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. சில விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு டோசஸ் இருக்குது, ரப்பை கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டோசஸ் கரெக்ஷன் பண்ணணும். அதாவது புற ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரப்பை கீழே இறங்கினதுக்கான ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா புற ஆப்ரேஷனால் கூட இன்னும் கொஞ்சம் ரப்பை கீழே இறங்கலாம், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இது நடக்காது, சில பேருக்கு நடக்கும். இது காரணமும் ஸ்பெக்குலம்னால தான் அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது காமன் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி இல்லைனா கருப்பாக இருட்டு மாதிரி சம்டைம்ஸ் தெரியும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம். இது வந்து லென்ஸோட எட்ஜில் இருக்கிற பிரச்சனைனால வரும். அதாவது டெம்பரல் கிரசன்ட்னு சொல்லுவோம். இந்த சைடுலாம் இந்த சைடு, இந்த கண்ணில் வந்து இந்த சைடு, இந்த கண்ணில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு வெள்ளையாக என்னமோ இருக்கிற மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் கருப்பாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும், விச் இஸ் வெரி நார்மல். அது லென்ஸோட எட்ஜினால் வர பிரச்சனை. அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். இது வந்து நான் சொல்கிற எல்லாமே வந்து மோனோஃபோக்கல் லென்ஸ், அதாவது ஒரு பார்வை, தூர பார்வைக்காக நம்ம வைக்கிற லென்ஸ்க்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 4வது இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய பேஷண்ட் சொல்கிறது என்னென்னா ஃப்ளோட்டர்ஸ். அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம், புற ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து பிவிடின்னு சொல்லுவோம், போஸ்டீரியர் விட்ரஸ் டிட்டாச்மெண்ட். அதாவது உங்களோட கண்ணை வந்து இந்த மாதிரி இருக்க அந்த ஜெல்லு வந்து சம்டைம்ஸ் பிரியறதுனால உங்களுக்கு வந்து பூச்சி பறக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ரொம்ப காமன் அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போக போக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா உங்களுக்கு பழகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். சில டைமில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுனால இன்ஃப்ளமேஷனால் ஃப்ளோட்டர்ஸ் வரும். அந்த ஃப்ளோட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ராப்ஸ் போட அது சரியாயிடும். ஃப்ளோட்டர்ஸ் பற்றி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5வது மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட் கேட்ராக்ட் சர்ஜரி என்னன்னு கேட்டிங்கன்னா PCO, போஸ்டீரியர் கேப்சுலர் ஒபேசிஃபிகேஷன், இல்லைனா ஆஃப்டர் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேஷன் எப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்ணில் வந்து இந்த பகுதியெலாம் டச் பண்ண மாட்டோம். இதுக்குள்ளே இருக்கிற இதுதான் லென்ஸு. இந்த லென்ஸ் பகுதியில் ஆப்ரேஷனில் மேலே இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுவோம், மேலே இருக்கிற தோலை எடுத்துருவோம். இப்போ வந்து உள்ளே இருக்கிற தோல் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே தான் லென்ஸ் வைப்போம். இந்த பை வந்து உங்களோட சொந்த பை தான் அண்ட் அதை நம்ம வந்து மாற்றலை. சம்டைம்ஸ் இந்த பையில் வந்து செல்ஸ் வளரலாம், வளர்ந்து இங்கேயும் கேட்ராக்ட் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகலாம். அது வந்து ஆஃப்டர் கேட்ராக்ட் இல்லைனா PCOன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஃப்யூச்சரில் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்தில் லேசர் பண்ணி அதை க்ளீன் பண்ணிடலாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்குன்னு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை. ஸ்ட்ரிட் லேம்ப்லேயே வச்சு உங்களோட OPDலேயே உங்கள் டாக்டரோட மெஷின்லேயே வச்சு லேசர் பண்ணி அதை க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ரொம்ப காமன் அண்ட் இது வந்து பயப்படுறதுக்கான தேவைகள் இல்லை. சில பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி தோல் ஆல்ரெடி வளர்ந்துருக்கும். ஆப்ரேஷன் டைமில் டாக்டர் சம்டைம்ஸ் அதை ரிஸ்க் எடுத்து அதை ஓப்பன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும்னு ரொம்ப திங்க் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. லேட்டரான ஒரு 3 months இல்லை 6 months கழித்து லேசர் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கலாம். 5 விஷயத்த சொல்லியாச்சு. 6வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் PG படிக்கிற டைமில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது நார்மல் லென்ஸ் வைப்போம். SICS சர்ஜரி பண்ணிட்டு நார்மல் ரிஜிட் லென்ஸை வந்து கண்ணுக்குள்ளே இன்ட்ராகுலர் லென்ஸ் வைப்போம். வைக்கும்போது அந்த லென்ஸ் வந்து எந்த கோட்டிங்கும் இருக்காது, UV ப்ரொடெக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. பிளெயின்
லென்ஸாக இருக்கும். ப்ளூ லைட் பிளாக்கிங் அண்ட் யூவி ப்ரொடெக்ஷனாக நம்மளோட நேச்சுரல் லென்ஸில் இருக்கும். பட் இந்த லென்ஸில் எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லாமல் வெறும் ஒரு கண்ணாடியில் பவர் மட்டும் வச்சு உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா பேஷண்ட்ஸ்க்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். பட் என்னென்னா எல்லாமே வந்து ப்ளூ கலராக தெரியும். சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து உஜாலாவில் துவச்சி போட்ட மாதிரி எல்லாமே தெரியுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கேம்பில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அண்ட் ரிஜிட் லென்ஸில் வித்தவுட் கோட்டிங் இருக்கும்போது இந்த மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் வெரி வெரி நார்மல். பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அந்த லென்ஸும் நல்ல லென்ஸ் தான். ஸோ கண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நேச்சுரலாக அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அண்ட் இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் நிறைய டைம் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் சின்ன சின்ன விஷயங்கள்ன்றதுனால அவங்க ரொம்ப இது ஒன்று உன்னிப்பாக சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க. கேட்ராக்டை பற்றி சில வீடியோஸ் பழைய வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ராக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.